மாதிரி உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா தேவையா இறைநிலை அடையறதுக்கு? தேவை. ஏன் தேவைன்னா, இப்போ நீங்க ஒரு டாக்டர் படிக்கணும், சரி, இல்லை ஒரு இன்ஜினியர் படிக்கணும். ஒரு 5 வயசு குழந்தை எடுத்து போய் நீ டாக்டர் படி, நீ இன்ஜினியர் படி, என்ன படிக்குமா? முடியாது. ஏன் முடியாது? படிப்பு தானம்மா, படித்தா என்ன? படிக்க முடியாது. ஏன்னா உயர 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 இப்போ எழுத்தில் வித்தியாசங்கள் வரும். உயர உயர மூளை வளர வளர தான் அந்த படிப்பு புரியும். அதுக்காக இளமையில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வேணும். எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஏன் வைக்கணும்? நேரம் எம்பிபிஎஸ் ஸ்கூல் வச்சுக்கலாமே, இல்லை இன்ஜினியரிங் ஸ்கூல் வச்சுக்கலாமே. வைக்க முடியாது, வச்சால் படிக்க முடியாது. அதனால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அவசியம். அதுக்கப்புறம் தான் காலேஜு கதை. காலேஜுக்கு போனால் தான் வேலைக்கு போக முடியும், காலேஜுக்கு போகாத வேலைக்கு போக முடியாது. அதே மாதிரி கோவில் உருவ வழிபாடு இருந்தால் தான் பக்தி வரும், இல்லைன்னா வராது. அப்போ பக்தி அவசியம். முதல்ல இளமையில் அந்த குழந்தைக்கு எது கடவுள்? ஒன்றும் இல்லாத ஒரு மைதானத்தை காட்டி கடவுள் அங்கே இருக்குது நம்ம ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்போ ஒரு கோயிலை காட்டி, ஒரு உருவத்தை காட்டி, இது கடவுள், இதை நம்மளை விட உயர்ந்தது, இதை வழிபட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுக்கும்போது தான் பக்தி வரும். பக்தி வந்தால் தான் யோகத்தில் போகும், யோகம் வந்தால் தான் ஞானத்துக்கு போகும். ஆரம்பத்தில் பக்தி இல்லாதவன் ஞானத்தில் போகவே முடியாது, எவனாலையும் போக முடியாது. ஏமாத்திக்கணும்னா இருக்கலாமே தவிர நிஜத்தில் போக முடியாது. அதனால் உருவ வழிபாடு அவசியம். ஒவ்வொன்றா தாண்டணும். நீ எப்படி எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, காலேஜ் போனியோ அதே மாதிரி பக்தி யோகம் ஞானம்னு போனால்தான் முடிவு கிடைக்கும். ஆனால் கடவுள் ஒன்று தான். இந்து மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும், எல்லா மதத்துகளும் இறைவன் ஒருவனே. அவன் பேரொளியானவன். அவனுக்கு பேர் கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அவன் தான் கடவுள், மீதியெல்லாம் கற்பனை. சரி சரி. வணக்கம்மா. புண்ணியம் என்றால் என்ன சுவாமி? நன்மைன்னு அர்த்தமா? நீயே பிரம்மா, நீயே கடவுள் என்ற பொருளின் அர்த்தம் உன்னுடைய உயிர், உன்னுடைய ஆன்மான்னு அர்த்தம். இப்போ முதல்ல நம்ம கோயிலுக்கு போனால் எதுக்கு எடுத்த உடனே விநாயகரை வச்சு வழிபடுறாங்க? முதல் தெய்வம்னு அர்த்தம். பரம்பரை சாபம் என்பது உண்மையா? உண்மை. உன் தாய் பரம்பரையே வேணா, தாய் தகப்பன் சாபம் கொடுத்தாவே அதுவே பழிச்சிடும். அதனால் தாய் தகப்பன் சாபம் கொடுக்காத அளவுக்கு நம்ம நடந்து. கடவுள் நாமத்தை சொன்னால் துன்பங்கள் நெருங்காது என்பது உண்மையா? எல்லாரும் கோயிலில் இருக்கிற ஐயருங்கெல்லாம் கடவுள் நாமத்தை தான் சொல்லிங்கிறான். எத்தனையோ ஐயர் குழந்தை இல்லாதுக்கிறான், எத்தனையோ கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான். யாருடைய துன்பமும் நீங்காது. கடவுள் நாமம் சொல்கிறதுனால கடவுள் தனியாக வரமாட்டார். கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறார். அவரு உனக்கு தேவையானது, அந்த கடவுளை பற்றியே நீ நினைக்கும் போது உனக்கு தேவையானதை உனக்குள்ளவே இருக்கிற கடவுள் செய்து கொடுப்பார். அதனால நன்மைகள் நடக்கும். ஆன்மாவில் எழுகின்ற ஆசைகளை நிறைவேற்றுவதுதான் ஆத்ம சாந்தியா? ஆன்மாவில் ஆசையே எழறது கிடையாதுமா. ஆசைன்றது மனத்தில் எழறது தான். ஆன்மாவுக்கு இந்த மாதிரி அல்ப ஆசைகள்லாம் எழறது கிடையாது. ஆன்மாவினுடைய வேலைன்னா மனம் செய்த பாவத்தை அது அழிச்சிட்டு இறைவனோடு சேரணும். அதனால் அதுக்கு தேவையற்ற ஆசைகள்லாம் உருவாகிறதில்லை ஆன்மாவுக்கு. மனிதனுடைய மனத்துக்கு தான் ஆசைகள் உருவாகும். அந்த ஆசையால் தான் அவன் இன்பம் அடையிறதும் துன்பம் அடையிறதும் மனிதனுடைய செயல். சுவாமி, பாவ காரியங்கள் செய்துவிட்டு பரிகாரம் செய்துவிட்டால் பிரச்சனை தீருமா சுவாமி? பாவத்தை எங்கே செய்த நீ? உலகத்தில் தானே செய்த. அப்போ பரிகாரம் எங்கே செய்யணும்? உலகத்துக்கு செய்யணும். ஆனால் பாவ காரியங்களை உலகத்தில் செய்துட்டு பரிகாரம் கோயிலில் போய் பண்ணால் தீரவே உன் பாவம் உங்கள்கிட்ட தான் நிற்கும். அதனால் எந்த உலகத்தில் நீ பாவத்தை பண்ணியோ அந்த உலகத்திலேயே நீ நல்லது செய்யும்போது புண்ணியம் சேர்ந்துடும், பாவம் கழிஞ்சிடும். ஆனால் அதை விட்டுப்பட்டு நான் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணால் தீர்ந்துடும்னா ஒருபோதும் தீராது. உன் பாவம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். இறந்தவர்கள் ஆவியோடு பேசுவது எப்படி சுவாமி சாத்தியம்? இறந்தவங்களே இல்லையே, அப்புறம் ஆவி கிட்ட எங்கே பேசுறது? ஆவி எங்கே இருக்கும்? இறந்தாக்கா மறுபடியும் பிறப்பு எடுத்துடுறாங்க. அப்புறம் ஆவி எங்கேருந்து வரப்போகுது? எங்கேருந்து இறந்தவங்க கிட்ட பேசுறது? இதெல்லாம் ஒரு மெஸ்மரிஸ்ட், நிஜம் கிடையாது. இல்லை, அவங்களுக்கு படையல் படைக்கிறது,
படையல் படைக்கிறது உன் மன நிறைவுக்காக படைக்கிறம்மா. நீ படையல் போடலைன்னா இப்போ உங்கள் அம்மா இருக்கிறாங்க, இறந்துட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு நீ படையல் போடும்போது தான் உங்கள் அம்மா நினைப்பு வரும். மற்ற நேரத்தில் உங்கள் அம்மா நினைப்பு வராது. வேலை அது இது குடும்பம் அந்த மாதிரி நினைப்பு தான் வரும். அதனால் இந்த படையிலெல்லாம் கண்டிப்பாக போடணும். போடுறதால தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது தாய் தகப்பனை மனுஷன் நினைக்கிறான். இல்லைன்னா அது கூட நினைக்க மாட்டான். அதனால் இதெல்லாம் அவசியம்தான். இதனால் இறந்தவங்களுக்கு போகாது. உன்னுடைய சந்ததிக்கு இவங்க தான் பெரியவங்க, இவங்க தான் அம்மா, இவங்க தான் அப்பா, இவங்க தான் தாத்தான்னு காட்டுறதுக்கு இது அவசியம். ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிக்குதுன்னு சொல்றாங்களா சுவாமி? உண்மையிலேயே ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிக்குமா? பேய் எல்லாம் யாரையும் பிடிக்காதுமா. இவங்க மனம்தான் பேயா மாறிடும். மனுஷனுடைய மனம் பயத்தால் பேயா மாறி போய் ஆடுறது, நினைவு இழந்து போகிறது. பேயின்னு ஒன்று தனியாக வந்து பிடிச்சிக்காது. நான் கூட பார்க்குறேன், ஏதாவது ஒரு பேய் பிடிச்சிக்கிச்சுன்னா கொஞ்சம் நல்ல வசதியாக எடுத்துன்னு வர சொல்லலாத்தேன்னு பார்க்குறேன். என்ன ஒரு பேயும் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் பேயின்றது மனசுக்குள்ளே தான் ஆகுது, வெளியே பேயே கிடையாது. மனுஷனுக்கு மனசு தான் பேய். அதனால தான் சொன்னான், காசிக்கு போனாலும் அகப்பே கருமம் தீராது அகப்பேனா. காசிக்கு போனால் கூட மனசுக்குள்ளே இருக்கிற பேய் போகலன்னா உன் கர்மம் போவாதுறான்னா. அதனால் முதல்ல மனசில் இருக்கிற பேயை வெளியே ஓட்டு, அப்போ தான் உன் கர்மெல்லாம் போவோன்னா. அதனால் பேயின்றது மனம்தான். மனுஷனுக்கு மனசால் தான் பேய் வர்றது. தனியாக பேய் ஒன்று வராது. அதையே அவங்கள மட்டும்தான் பிடிச்சிக்க, மற்றவங்களெலாம் பிடிச்சிக்காதா? சொல்லுமா. அந்த சர்வண்டிங்கில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிக்கணுமாப்பா வந்த பேயை? அது என்ன குறிப்பாக ஒரே ஒரு ஆளை மட்டும் பிடிச்சிக்கோ. அது ஒன்று மனத்தால் இருக்குது, இன்னொன்று உடலால் இருக்குது பிரச்சனை. அதனால் நம்ம வீட்டாண்ட 2 பேர் இருந்தாங்க, கல்யாணம் ஆகாத பொம்பளை பசங்க. அவங்க பேய் ஆடி இருந்தாங்க. என்னத்துக்கு அவங்க பேய் ஆடுறாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் பேய் ஆடிக்கின்னு இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் கழிப்படுற அதே ஒன்று கல்யாணம் பண்ண பிறகு பேய் போயிடுச்சு. அப்போ பேய் தான் மனசில் தான் இருக்குது, வெளியே இல்லை. கடவுளை கும்பிட்டால் கஷ்டங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. ஆனால் பெயரை மாற்றி அமைத்தால் கஷ்டங்கள் தீருமா சுவாமி? ஒரு போதும் தீராது. உன் விதிப்படி தான். உன் விதியை மாற்றி அமைக்க முடியுமா யாராலையாவது? உன் பேரை மாற்றி அமைச்சிடலாம், நான் கூட உன் பேரை மாற்றிடலாம். ஆனால் உன் விதியை என்னால் மாற்ற முடியுமா? உன் விதிப்படித்தான் உன் வாழ்க்கை. இது பேர் மாற்றாதாலே ஒரு பயனும் கிடையாது. செய்வினை என்பது உண்மையா சுவாமி? அது மூலம் மனுஷங்களுக்கு தீமை செய்யலாம். வார்த்தை தான் அது. அவன் வார்த்தையே இப்போ சினிமாவில் பார்த்துருப்பீங்க, மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் ஒரு முறை சொல்லுவாங்க, அதனால் அது பலிக்காது. அவன் மந்திரவாதி ஆக முடியாது. ஆனால் மந்திரவாதின்றவன் இளமையிலேருந்தே அது கூடவே மந்திரத்து கூடவே உறவாடி அவன் மனசை எந்திரமய மிஷின் மாதிரி ஆக்கிட்டான் மந்திரத்தில். அவன் செய்தான்னா பலிக்கும். அதுக்கும் உன் நேரம் கெட்ட நேரமாக இருந்தால் தான் பலிக்கும், நல்ல நேரமாக இருந்தால் பலிக்காது. அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த மாதிரி கற்பனைக்கெல்லாம் போயிடாதீங்க. நான் இருக்கிறேன், கடவுள் இருக்குது, எந்த மந்திரமும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமாக வாழறதுக்கு தெரிஞ்சுங்கோ. பயத்தில் வாழ்ந்தீங்களா எல்லாம் உங்களை அட்டாக் பண்ணும். தைரியமாக வாழ்ந்தீங்களா எதுவுமே உங்ககிட்ட வராது. உங்களுக்கு தேவையான நம்பிக்கை உங்கள் மேலே, உங்களுக்கு தேவையான நம்பிக்கை கடவுள் மேலே. அது 2 தவிர வேறு எதுவும் உலகத்தில் பொய்ன்றதை முடிவு பண்ணின்னு வாழ்ந்தீங்களா நல்லா இருப்பீங்க. ஆத்மா வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்ல மனிதர்கள் கூட சில சமயத்தில் எப்படி நல்லவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு துன்பம் வந்தே தீருது. அந்த துன்பத்தை அது எதனால் ஏற்படுது அப்படின்னு அவங்களுக்கு சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது போன ஜென்மத்தில் செஞ்ச விஷயமா, ஆனால் நம்ம என்னமே தப்பே செய்யாமல் எப்படி அதை உணர முடியும் தப்புன்ற இடத்துக்கு? தப்பு செய்யலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ தானே பிறந்தீங்க, இந்த பிரிவில் தானே தப்பு செய்யலை. போன பிரிவில் தப்பு செய்யலைன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ போன பிரிவில் செய்த துன்பங்கள் இந்த பிரிவில் வாட்டுது. இப்போது சுகமாக இருக்கிறவனுக்கு துன்பம் வரலன்னு சொன்னால் அடுத்த பிரிவில் அவன் அனுபவிக்க போகிறான். ஆனால் நல்லதை செய்து நல்ல வழியிலே போகிறவன் துன்பத்தை அனுபவிக்கிறான்னா அவனுடைய பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? நல்லதே செய்கிறான், ஆனால் துன்பம் வருது. ஏன் வருது? போன பிறவினுடைய தொடர்பு வருது. ஆனால் அந்த துன்பத்தை யோசிக்காமல் அவன் நல்லதையே செய்யும்போது அந்த பாவத்தை அழிக்கிறான்னு அர்த்தம். அப்போ அடுத்த பிறவி அவனுக்கு சுத்த பிறவியாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த பாவம் அந்த துன்பத்தை கண்டு அவன் கலங்கவே கூடாது, அசையவே கூடாது. அவனுடைய குறிக்கோள்லேருந்து அவன் நழுவவே கூடாது. அந்த நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அவன் செய்யும்போது எந்த துன்பம் வந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீர்வேன்றேன். இதை பட்டினத்தார் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே ஊருக்குள்ளே ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க
அப்படின்னு சொந்த ஊரில் இல்லாமல் உஜினி நாட்டுக்கு போயிடுறாரு. மத்திய பிரதேசத்தில் உஜினி நாடு. சரிங்க. அந்த மத்திய பிரதேசத்தில் போயிட்டு அங்கே பாடுறாரு. அங்கே அவருக்கு அசந்தர்ப்பமான ஒரு துன்பத்தை அந்த நாட்டு மன்னன் கொடுக்குறான். கழுகு மரம் ஏற்ற போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் முன்பிறவியில் செய்த பாவம் இங்கு வந்து மூழுதோ அப்படின்றாரு. நான் போன பிறப்பில் இந்த பிறப்பில் எந்த பாவமும் நான் பண்ணலை, ஆனால் பண்ணாத போது எனக்கு ஏன் துன்பம் வருது? அப்படி வருதுன்னு சொன்னாக்கா போன பிறவியில் செய்த துன்பம் இங்கே வந்து நடக்குது. இறைவா, இந்த தண்டனையை எனக்கு மனிதனால் கொடுக்க முடியாது. ஏன் மனிதனால் கொடுக்க முடியாது? மனிதனுக்கு மனிதன் தண்டனை கொடுக்கலாம், ஒரு ஞானிக்கு போய் மனிதன் தண்டனை கொடுக்கலாமா? அப்போ கொடுக்க முடியாது. இந்த தண்டனை வந்து நீ தான் எனக்கு கொடுக்குறேன்றான். அதனால் அந்த கழுகு மரமே எரிஞ்சு போகுது உஜினி நாட்டில். அதோடு தான் அந்த மன்னனே சீடரா வந்து அவர் தான் பத்ரகிரி. அப்போது அவ்வளோ பெரிய மகானுக்கே துன்பம் வருது, சராசரி மனிதனுக்கு வராதா? என்ன அவ்வளோ உத்தமனாக நம்ம வாழ்ந்துட்டோம்? தெரிஞ்சோ இப்போ ஒரு மனிதன் வந்து பாவங்கள் தெரிஞ்சே செய்வான். நமக்கு என்ன போச்சு? நம்ம சுகமாக இருக்கிறோமா, அடுத்தவனுக்கு பாவத்தை செய்தால் என்ன போச்சுன்னு பாவம் பண்ணுவான். ஒரு சிலர் என்ன பண்ணுவான்னு சொன்னால் நன்மையே செய்வான், அவனுக்கும் தீமை வரும் இல்லையா? அப்படி பாவம்ன்றது ரெண்டு வகைப்படும். ஒன்று தெரிஞ்சு செய்வான், சில பேர் அவனுக்கே தெரியாமல் பாவங்கள் நடந்துடும். ஆனால் பாவம் தான் இல்லையா? தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பாவம் தானே. அப்போ அதை தீர்த்த ஆகணும் இல்லை? இப்போ பணம் சம்பாரிச்சுக்கிறோம், 1 கோடி ரூபாய் சம்பாரித்து வச்சுக்கிறோம். அது எதுக்கு வச்சுக்கிறோம்? செலவு பண்ணால் தானே அது கரையும். செலவு பண்ணாமல் வச்சுருந்தா வெறும் பேப்பர் தானே அது. அது மாதிரி நம்ம பாவத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கூடாது. அதை எந்த வழியில் அழிக்க முடியும் அந்த வழியை பயன்படுத்தி அதை அழிச்சிட்டால் நம்மளும் கடவுள். மனிதனுக்குள் நான் பல முறை சொல்கிறேன், கடவுள்ன்றது வெளியவே கிடையாது, மனிதனுக்குள்ளே இருக்குது. அவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இயக்கம் பண்ணுறான். திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், சாமி நான் திருட போகிறேன், இன்றைக்கி நல்ல பொருள் கிடைக்கணும் எனக்குன்றான். கடவுள் நல்லா போய் திருடுன்றான் இல்லையா? கடவுள் ஏன்டா திருட போகிறேன்னு கேட்கல, நல்லா போய் திருடுப்பா சுகமாக வாழணும். திருடிக்கின்னு வந்தான், அவருக்கு கடவுளுக்கு ஒரு பங்கு கொடுத்தான், செயினை போட்டான், மீதி அவன் எடுத்துன்னு போயிட்டான். அப்போ கடவுள் நன்மை செய்தார்னு அவன் நம்பிக்கினான். அப்போது உன் மனம் என்னவா நினைக்குதோ கடவுள் அதுக்காக ஒத்துழைக்கிறான். நீ நல்லதே செய்யணும்னு நீ நினச்சிட்டின்னா கடவுள் உனக்கு நல்லதுக்கே ஒத்துழைக்கிறான். தீமையே செய்யணும்னு நினச்சின்னா அதுக்கு தீமைக்கு கடவுள் ஒத்துழைக்கிறான். ஆனால் இதனுடைய விளைவை உன் மனமும் உன் உடலும் அனுபவிக்க போகுது, உன் ஆன்மா அனுபவிக்காது இல்லையா? அப்போது நம்ம என்ன நினைக்கணும்? நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகம் நம்மளை இவ்வளோ காப்பாற்றி இருக்குது, இவ்வளோ வாழ்ந்துக்கிறோம். ஒரு அம்மா வயத்தில் ஒரு குழந்தை பிறகுது, அம்மா இருக்கிறான், அப்பா இருக்கிறான், வைத்தியரும் இருக்கிறான். 3 பேரையும் காப்பாற்ற முடியாத அந்த 1 வயசு குழந்தையிலேயே செத்து போகுது. அப்போ யார் நினச்சா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்? வைத்தியனால் காப்பாற்ற முடியுமா? அப்பாவால் காப்பாற்ற முடியுமா? அம்மாவால் காப்பாற்ற முடியுமா? கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட கடவுள் உள்ளுக்குள்ளுக்கிறான், அதை ஏன் உணர மாட்டேன்றீங்க சொல்லு? அப்படி உணர்ந்து செய்தால் உன் பாவமெல்லாம் அழியும், நீயும் கடவுளாக மாறுவ. ஒரு போகிற 4 இடத்துல பிடுங்குற, உனக்கு ஓனம் பொருள் பொண்ணும். அப்போ 4 வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? இந்த பாவி போகிறான் பாரு, எல்லாத்தையும் பிடிங்கின்னு போகிறான் பாரு அப்படின்னு திட்டுறான். அப்போ உனக்கு அது பாவம் இல்லையா? நீ போகிற உன் கையில் இருக்குது 10 ரூபா, 10 பேருக்கு 10 கொடுத்த, அந்த புண்ணியவதி வந்து கொடுத்தாப்பா, கடவுள் மாதிரி பண்ணுறான். அப்போ இன்னொன்று என்னென்னு சொன்னான்? ஒருத்தன் பாவின்னான், ஒருத்தன் கடவுள்ன்றான். இது ரெண்டுக்கும் எது காரணமாக இருந்தது? உன் செயல் காரணமாக இருந்தது இல்லையா? அப்போ உன் செயல் நல்ல செயலை செய்தீன்னா இறைவன் பார்த்துங்கிறான் உன்னை, நீ என்ன செய்துங்கிற, உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்ட்டு. இங்கே மனுஷன் பார்த்து ஒன்றும் நடக்காது, ஆனால் இறைவனுடைய பார்வை தப்பாது. அதனால் கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துங்க, சிறப்பாக இருப்பீங்க, துன்பம் இல்லாத வாழ்வீங்க. சொல்லுமா. ஒரு மனிதன் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அது வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் எது பற்றி சரி தான் அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அது எப்படி? மனம்தாம்மா காரணம். ஏன்னா ஒருத்தர் வந்து திட்டுறாங்க, உங்களை கோவப்படுறீங்க, ஒருத்தர் வந்து வாழ்த்துறாங்க,
அப்போ கோவப்படுறீங்களா? இல்லை. சந்தோஷப்படுறீங்க. இது எது காரணமாகுது? அவங்க மனசு காரணம். அவன் திட்டும்போது அவன் எப்படி நம்மளை திட்டலான்ட்டு உனக்கும் கோபம் வருது. ஒருத்தர் வாழ்த்தும் போது ஆஹா நம்மளை இப்படி வாழ்த்துறாங்க போது சந்தோஷப்படுது. இது ரெண்டுக்கும் பேஸ் மனம். மனம் எதுவாக அதை எடுத்துக்குதோ, நல்லதாக எடுத்துக்கினா நல்ல சந்தோஷப்படும், கெட்டதாக எடுத்துக்கினா வருத்தப்படும், கோவப்படும். அப்போ இந்த கோபம்ன்றது நானுன்றது இருந்து உருவாகிறது இல்லையா? அதுக்கு தானே சொல்லியிருக்கிறோம், மனசு கூட என்ன இருக்குது, 4 பொருள் சேர்ந்து இருக்குது, சேர்ந்தது தான் மனசு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த அகங்காரத்துக்கு கூட கோபம் இருக்குது. சரிங்க. அப்போ இந்த அகங்காரம் எப்பெல்லாம் எழுதோ அப்பெல்லாம் கோபப்படும், எப்பெல்லாம் அது அமைதியாகுதோ அப்பெல்லாம் நம்ம சாந்தமாக இருப்போம் இல்லையா? அப்போது அகங்காரத்தை அழிக்க முயற்சி பண்ணமே தவிர வளர்க்க முயற்சி பண்ணக்கூடாது. ஆத்மா வணக்கம் சுவாமி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா சுவாமி, நம்மளோட சமூகத்துக்கு மதம் அப்படிங்கிறது ஒன்று தேவையா? ஏன்னா அதனால தான் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வருது, கடவுளோட பேரில் நிறையா பிரச்சனைகள் வருது. ஸோ மதம் இல்லாமல் நம்மளால் இறைவனோட வழியை பின்பற்ற முடியுமா? முடியும், முடியும். இது இந்த மதம்ன்றது எல்லா மதங்களும், ஒரு மதம் இல்லை, எந்த மதம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் என் வீட்டுக்கு என்ன தேவையோ நான் செய்யலாம், ஆனால் ஊருக்கு செய்யணுன்னா நான் ஒண்டியால் செய்ய முடியாது கண்டிப்பாக இல்லையா? அப்போ ஒரு மதம் வேணும், ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு இருந்தால் அந்த ஊருக்குள்ளே என்னென்ன தேவையோ எல்லாம் செய்ய முடியும். அப்போது ஒரு நாட்டுக்கே ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு தான் இந்து மதம்ன்றது. ஆனால் எல்லா மதங்களுமே நல்ல நோக்கத்தோடு துவக்கப்பட்டது. ஆமாம், மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காகவே தான் மதம் துவங்கியது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு மதம் ஏறி போய் தீமையே செய்துன்னுக்கிறான், மதம் பேரை வச்சுக்கணும். மதம்ன்றது ஒரு அமைப்பு, அது மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக துவக்கப்பட்டது அது. ஆனால் இது கடவுளுக்கும் இந்த மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு எந்த மதமும் கிடையாது. இந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது. மனுஷன் எதுக்காக வச்சான்னா ஒரு அமைப்பு வேணும், அமைப்பால் தான் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மதம் துவங்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த மதத்தை வச்சுக்கின்னு பிழப்பு நடத்திக்கின்னு அதை தீமையை உருவாக்குறது எல்லா மதத்திலையும் உண்டு இன்னைக்கு. ஆனால் அது செய்யக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கடவுளை வச்சிருக்கிறாங்க. அந்த கடவுளுடைய பாதை புனிதமானதா இருக்கணும். அப்போ அந்த மதத்தினுடைய பேர்ல போகும்போது அந்த புனிதத்தை நோக்கி பயணம் பண்ணணும். மக்களுக்காக நம்மளால முடிஞ்ச தொண்டுகள் செய்யணும், நம்மளால முடிஞ்ச நன்மைகள் இந்த மதத்தினுடைய பேர்ல செய்யணும் அப்படின்னு வச்சது அது. ஆனா இன்னைக்கு மனிதன் அதை செய்யறதில்லை. மதத்தை வச்சு பிழைப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டான். அதனால அது பல பேருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ஆனால் அதை திருத்திக்கினால் எந்த மதத்திலையும் குறைபாடே இருக்காது. எல்லா மதத்திலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, எல்லா மதத்திலையும் தீயவனும் இருக்கிறான். ஒரு மதம்ன்றது இல்லை, இது இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், புத்த மதம், ஜெயின மதம் அப்படி இல்லை. எல்லா மதத்திலையும் கெட்டவா இருக்கிறான், எல்லா மதத்திலையும் நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவங்களாலே தான் இன்றைக்கும் உலகத்துக்கு பல நன்மைகள் நடந்துக்கின்னு இருக்குது. ஆனால் அதுலேயும் இருந்து சில தீயர்கள் கெட்டதை செய்யும் போது மக்கள் பாதிக்கும் போது மன வெறுப்பு வருது. அது வரக்கூடாது. மதம் என்ற பேரில் நன்மையை செய்ய பழகுங்க, தீமையை விட்டுடுங்க. இதுதான் என்னுடைய அறிவுரைமா. ரொம்ப சிறப்பாக இருந்தது சுவாமி. ஐயா ஜீவ சமாதியா இருக்காருல்ல? ஆமாம். ஜீவ சமாதின்னா என்ன? ஜீவ சமாதி ஆகாமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும் சாமி? இல்லை ஐயா எல்லார்ட்டும் எல்லாமே சொல்லிட்டாரு. என் ஆன்மாவை எனக்கு கூட தக்க வச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டாரு. அவர் எதை கொண்டு அவர் சரீரத்தை உடலை மட்டும்தான் மறைச்சார், சரீரத்தை மட்டும் மறைச்சிருக்காரு. ஆனால் எல்லாருடைய மனசுல குடியிருக்காரு. அவர் அவருடைய கலையை எல்லாருக்கும் பரப்பணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசுலையும் அவர் தான் இருக்கார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தையால் தான் இன்றைக்கி இவ்வளோ ஜனமாக நம்ம கூட இங்கே நிற்கிறாங்க. ஆனால் அவர் எந்த நிலையில் சமாதி நிலை அடைஞ்சார்? இது ஒரு நல்ல கேள்வி சாமி. இது எல்லாரும் உலகத்தில் 1000 பேர் 1000 விதமாக ஞானத்தை போதிக்கிறாங்க. யார் சொல்லியாவது நம்ம கேட்டோமா? ஏன் ஐயா சொல்லி மட்டும் கேட்குறோம்? ஏன் அவர் சொன்னது மட்டும் நமக்கு அழகாக புரியுது? ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு அப்பா எப்படி சொல்லுவாரோ
அந்த மாதிரி சொன்னார். அதுக்கு காரணம் என்ன? அந்த சக்தி எங்கேருந்து கிடைச்சது? யாராலையும் சொல்ல முடியல அவ்வளோ ஈஸியாக. அது காரணம் என்ன? தன்னை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் எல்லாருக்கும் உணர வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைக்கும். அவங்களால மட்டும்தான் அந்த ஞானத்தை இன்னொருத்தருக்கு எளிமையாக கொண்டு போக முடியும். அப்போ ஐயா ஒரு பாதையை வகுத்துக்கின்னு அந்த பாதையில் எல்லா சீடரையும் வர வைக்கிறதுக்கு ஒரு பாடமும் கொடுத்துருக்காரு. அப்போ அதுக்கு சாட்சியாக ஒருத்தர் வேணும்ல, ஏன்னா அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேரும் இங்கே இருக்கோம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எல்லாருடைய மனசுலேயும் வந்து சரி உயிராக தான் இருக்கார். அவர் கொடுத்த பாடம் தான் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்குது. அவருடைய உயிர் தான் நம்மளோட உயிரோட கலந்துருக்குது. ஆமாம். அதனால அவர் ஒரு சொன்னார். ஆனால் அவர் வந்து உடலை தான் மறைச்சாரே தவிர, மறைச்சி வச்சிருக்காரே தவிர, அவர் வந்து சரீரம் எல்லாருடைய மனசுலையும் வாழ்ந்துன்னு இருக்காரு. ஆனால் அவர் எதை கொண்டு அந்த உடலை மட்டும் அவர் ஏன் மறைச்சார்? ஒரு ஓலை குடிசை, ஒரு யானையை என்ன பண்ணிட்டாங்களாம், ஒரு சின்ன யானையாக இருக்கும்போதே ஒரு ஓலை குடிசையில் போட்டு வளர்த்துட்டாங்க. அந்த யானைக்கு நல்லா தீனி போட்டாங்க. தீனி போட்டு அந்த யானை நல்லா வளர்ந்துன்னா இப்போது அந்த ஓலை குடிசை அது தாங்குமா? தாங்காது. தாங்கலைன்னா என்ன ஆகும்? உடனே யானை அந்த ஓலை குடிசை, எந்த ஓலை குடிசை இவ்வளோ நாள் நம்மளை காப்பாற்றிச்சோ அந்த ஓலை குடிசையை சின்ன பின்னமாக்கும். ஏன்னா அந்த யானையோட சக்தியை தாங்குற அளவுக்கு இப்போ அந்த ஓலைக்கான பலம் இல்லை. புரியுதுங்களா? இதுதான் ஐயாவோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அந்த ஞானம்ன்றது யானை மாதிரி வளர்ந்து பிரம்மாண்டமாக ஆகிப்போச்சு. ஆனால் அந்த யானையை தாங்கக்கூடிய சக்தி, அந்த இது உடம்புன்றது என்னது, பஞ்சபூதத்தால் சேர்ந்த உடம்பு. இது வளரும், நிற்கும், ஒரு நாள் தேயும். அப்போது இந்த உடம்பு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அப்போ இந்த உடம்பை இது வரைக்கும் தான் ஞானம் அடையத்துக்கு காரணமாக இந்த உடம்பை மரியாதை கொடுத்து ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கணும்னா அது சமாதி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த உடம்புக்கான மரியாதை. அங்கே அவர் போய் உட்காந்து இல்லை, தன்னை காப்பாற்றியிருந்த அந்த உடம்புக்கும் ஒரு மரியாதை வேணும்னு அந்த உடம்பை கொண்டு போய் அங்கே வைக்கிறாரு தவிர ஐயா அந்த உடம்புக்குள்ளே இல்லை. ஏன்னா வாழக்கூடிய நாளே அந்த உடம்பு அவரை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுச்சு. அப்போ சமாதி ஆனதுக்கப்புறம் அதை தாங்கி உக்காருமா? உக்காராத. அப்போ ஒரு அடையாளம் ஞானம்ன்றது வெளிப்பட்டால் இந்த உடல்ன்றது என்ன ஆகும்? இது எல்லாருக்கும் புரியுமானா? எல்லாருக்கும் புரியாது. எல்லா மகானும் இப்படி ஒரு நிலையை அனுபவிச்சு தான் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. எங்கே இப்போ அவரை நம்பி வந்தவங்க, அவரை நாடி வந்தவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து அதை குணப்படுத்தியிருக்காரு. ஒரு நோய் மூலியமாக வந்துக்கிறாங்க, உடம்பு சரியில்லாமல் வந்தாங்க, அதை குணப்படுத்தியிருக்காரு. ஏதோ ஒரு கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்க, அதை குணப்படுத்தியிருக்காரு. இவ்வளோலாம் பண்ணவர் தன்னை ஏன் காப்பாற்றிக்கலான்ற கேள்வி வரும்ல. ஆனால் சராசரி மனுஷன் என்ன பண்ணுவான்? அவர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்றீங்களே, தன்னை காப்பாற்றிக்கினாரா? ஒரு மகன் தன்னை காப்பாற்றிக்கணும்னு போனால் அந்த ஆசைக்காக இன்னொரு பிறவி எடுக்கக்கூடிய நிலை வரும். ஏன்னா அவர் எல்லாம் பண்ணாரே தவிர எதையுமே நான் பண்ணுறேன்னு பண்ணதே இல்லை. எங்கேயுமே தன்னை ஒரு குருவாக காட்டிக்கவே இல்லை. எங்கேயுமே நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் இல்லை. ஆனால் எல்லாரும் அவர்கிட்ட சொல்லும்போது கூட அவர் என்ன சொன்னார்? நீ ஏதோ ஒரு கனவு கண்டிருப்பாப்பா, இது எதுக்கு நான் காரணம் கிடையாது, நீ ஏன் நம்ம நினப்பாவே இருக்கிற, ஏன் நினப்பாவே இருக்கிறதுனால இறைவன் என்ன மாதிரி ஒரு வடிவம் எடுத்துன்னு பண்ணானே தவிர இது நான் பண்ண நீ நினச்சிக்க போகிற. யாராவது சொல்லுவாங்களா? கண்டிப்பாக முடியாது. யாரும் நடக்காத ஒன்று கூட நான் நடத்துன்னு சொல்லி நினைப்பான். எப்பா கூட விட்டு கூட பாஞ்சின தெரியுமா, பாத்தியா வந்தனே பாத்தியான்னுவான். அப்படியாப்பட்ட ஒரு மோசமான உலகத்தில் எதை பண்ணாலும் இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லைப்பா, ஏன்னா எனக்கு அது சம்மந்தம், நான் தான் பண்ணேன்னு வெளிப்படுத்தணும்னு போனாருன்னா அதுக்கும் இறைவன் ஒரு பிறவியை கொடுப்பான். அப்போ ஒரு மகான் எப்படி இருக்கிறாங்க? நான் என்ற அடையாளத்தை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கேயுமே நான் எல்லா செயலும் அவர் தான் செய்கிறாரு, ஆனால் எங்கேயுமே நான் பண்ணேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. இறைவன் கொடுத்தான் பண்ணுறேன், சீடர்கள் கொடுத்தாங்க நான் பண்ணேன், நான் எங்கடா பண்ணேன்னாரு அவர். அவர் எதுவுமே நான் பண்ணல, எதையுமே நான் பண்ண, எதுவுமே நான் என்னால எதுவுமே கிடையாது, நான் எதுவும் பண்ணல, அது உன் மனசு பிரம்ம, நீ நினைச்சு தான் நடத்துறேன். ஆனா இது என்னுடைய வாழ்க்கையில போன மாசம் நான் ஐயாவோட வீட்டுக்கு வந்த சமயம் நான் வந்து கொஞ்சம் ஒரு முன்னும் இங்கே வந்த பாதையிலேருந்து நான் படாத துன்பத்தை பட்டுன்னு இருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் எதுவுமே இல்லைன்றாங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னால் உள்ள நுழைய முடியல. அவ்வளோ துன்பத்தை நான் அனுபவிச்சிருந்தேன். எனக்கு
இது வந்து என் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ ஜஸ்ட் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. பாடத்தில் போய் நான் உட்கார்ந்தேன். என்னால் முடியல, பாடம் பண்ண முடியல. அதுக்கு ஐயா வராரு என்கிட்ட வந்துட்டு, உ- அவர் வர்றது மட்டும்தான் பார்த்து எனக்கு வந்து ஊசி இப்போ எடுத்துன்னு வர்றாரு கையில். ஊசி எடுத்துன்னு வந்து எனக்கு போடுறாரு ஊசி. அதை டிசைட் பண்ணுறாரு, இங்கே போடணுமா பின்னாடி போடணுமான்னு. என் முதல்ல போட்டார். அது போட்டது மட்டும் தான் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போட்டதில் மட்டும் பார்த்தேன், தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் நினைவே எனக்கு இல்லை, சுத்தமாக இல்லை. என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய டைம் முடிஞ்சு அந்த 6 மணிக்கு எழுந்துச்சிட்டேன். எழுந்துச்சு வெளியே வரேன், அதே மயக்க நிலையிலே இருக்கிறேன். அன்றைக்கு ஃபுல்லாகவே அந்த ஊசி போட்ட எந்த மயக்கம் எனக்கு எப்படி இருக்குமோ அதே நிலையில் தான் நான் இருக்கிறேன். என்னை விட்டு நான் மாறவில்லை. ஆனால் அன்றைக்கிலேருந்து நான் இன்னை வரைக்கும் நான் மாத்திரை எடுக்கலை. எல்லா பொறுப்பும் விட்டேன். நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்துட்டீங்க, என்னை வந்து வழிநடத்த முடிவு பண்ணிட்டீங்க, இனி நான் வந்து எதனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு அன்றைக்கி வந்து எனக்கு பூஜை பண்ணது. இன்னை வரைக்கும் நான் வாங்கி வச்சுருக்கேன் மாத்திரை. உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஐயா, எவ்வளோ லட்சங்களுக்கு செலவு பண்ணியிருக்கேன் என் உடலுக்கு. ஆனால் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. இந்த பாதைக்குள்ளே நான் போகிறதுக்கு எதுவுமே இல்லைன்ட்டாங்க, தடை இல்லை எதுவும். ஆனால் வந்து போக முடியல. இன்றைக்கி வந்து அந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஐயா வந்து ஊசி போட்டார். உண்மையாக எனக்கு போட்டார். நான் உணர்ந்தேன் அந்த மயக்க நிலை எனக்கு வந்து தெரியல, சாப்பிட்டும் தெரியல. எனக்கு திரும்பி போய் படுக்கணும் தான் தோணுதே தவிர என்னால் எழுந்து நடக்க முடியல. அப்புறம் சாப்பிட்டு கொண்டா போய் படுத்துட்டேன், என்னால் தவிர்க்க முடியலன்ட்டு. திடீர்னு அப்புறம் ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு வந்துட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க, நேற்றுக்கு வந்து கூப்பிட்டாங்க. அப்புறமா எழுந்து வந்து நான் அந்த குழந்தைக்கு வந்து விபதி வச்சுட்டு போகலான்னு சொல்லி எழுந்து வந்ததான் அதுக்கப்புறம் தான் என் உடல்நிலை என்னை வந்து மாறிச்சு. அது வரைக்கும் நான் வந்து அவ்வளோ மயக்கத்திலே இருந்தேன். அப்போ ஐயா என்னை வந்து சூட்சமாக தான், எல்லாரோட மனசுலையும் சூட்சமாக தான் இருக்கார். உனக்கான நேரம் வர வரைக்கும் நீ காத்துனான்னு எனக்கு அதான் சொல்கிறேன். நான் 3 வருஷமாக நான் படாத பாடுபட்டுருக்கேன். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பணத்தால் கஷ்டப்பட்டுருக்கேன், மனசால் கஷ்டப்பட்டுருக்கேன், எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டவன். இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லைடா அவ்வளோதான், அந்த ஒரு நினப்பை வந்து கொடுத்துட்டு இன்னை வரைக்கும் நான் அந்த மருந்து வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் அப்படியே கிடக்குது. இன்னை வரைக்கும் நான் அந்த போட்ட ஊசிலேருந்து இன்னும் வரைக்கும் அந்த மாத்திரையும் தொடலை, எதுவுமே தொடலை. இன்னை வரைக்கும் நான் தொடலை. லட்சக்கணக்காக செலவு பண்ணியிருக்கேன் சாமி. நான் 1 2 ரூபா இல்லை, நான் ஒன்றும் அப்போ வேண்டிப்பேன் ஐயா, நான் இப்படி செலவு பண்ணுறது நான் ஆசிரமத்துக்கு செலவு பண்ணலாமே. எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன் ஐயாவோட, எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன், எவ்வளோ பண்ணி சேர்ந்துருக்கேன், அவ்வளோ பேசினேன். அண்ணா அன்றைக்கி வந்து எனக்கு செஞ்சுட்டு போனாருங்களா, அது என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது. அவ்வளோ துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தவன் இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்கேன். நான் கொஞ்சம் நஞ்சலை சாமி, நான் அவ்வளோ சந்தோஷம். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்குது. முடியாத நேரத்தில் ஐயா என்னை வந்து தயவு செஞ்சு காப்பாற்றுறீங்க, இல்லைன்னா கூட்டும் போயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் வரும்போது அவங்க எல்லாருக்கும் நான் இருக்கிறேன்பா அப்படின்னு நிறைய பேரோட வாழ்க்கையில் அவரோட அந்த 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 தன்மையை காட்டியிருக்காரு. கண்டிப்பாக சார். இது வந்து எனக்கு இந்த இதுதான் எனக்கு வந்து ஐயா முன்னாடியே நிறைய காமிச்சிருக்காரு, நிறைய அனுபவம்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து ஐயா அனுபவம் கொடுத்ததெல்லாம் வேறு இதுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து இது உள்ள நுழையத்துக்கான எனக்கு வழியை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த வழியை நான் எவ்வளோ சிரமம் பண்ண உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி ஃபோன் பேசியிருக்கேன். நீங்களே நிறைய வழியை காமிச்சிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி தான் வந்து அதுலேருந்து நான் விடுபட்டு வெளியே வந்திருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து ஐயா வந்து சமாதி நிலை மட்டும் சொல்லிடுறாங்க. எல்லாமே சமாதி ஐயா சமாதிலே இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். நம்ம அங்கே வந்து உடலை மட்டும் தான் மறைச்சி வச்சுருக்காரு தவிர எல்லாரோட இங்கே ஆத்மாவோட கூட தான் நம்மளோட இருக்கார். ஏன்னா அவர் வந்து தனியாக இல்லை. அவர் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தை சொன்னதால் தான் பார்த்தோன்னே அத்தனை பேர் உள்ளங்களும் பாருங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. எந்த உண்மை எங்கே இருக்கோ அந்த தான் இடத்துல இருந்து வரான்ற மாதிரி நம்ம ஐயா நம்மளுக்குள்ளே இருக்கிறதால எல்லாரையும் ஈஸியாக வழிநடத்துது. கண்டிப்பாக ஐயா கிட்ட ஒரு பியூட்டி என்னன்னா, அவருக்கு உடம்பு முடியுதோ இல்லையோ என்ன ஆனாலும் சீடர்களை பார்த்துட்டாருன்னா அவருக்கு எங்கேருந்து தான் தெம்பு வருதுன்னு தெரியாது, மணிக்கணக்காக உட்காந்து பேசுவார். அப்போ இந்த மாதிரி சீடர்கள் கூட்டம் எப்போல்லாம் சேருதோ எங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் ஐயாவை நடுவில் வந்து உட்காந்துப்பார். கண்டிப்பாக சாமி, இதில் நாங்கள் மனப்பூர்வமாக ஒரு உணர்வோம். ஆஞ்சநேயரை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, ராமாயணம் எங்கெல்லாம் படிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் ஆஞ்சநேயர் போய் உட்காந்துப்பார். அதனால் அவர் பேர் என்னன்னா சொல்லின் செல்வன் பேர் வரும். ராமாயணத்தை எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் போய் உட்காந்து கேட்டுன்னு போகிறான். அந்த மாதிரி இந்த கூட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த ஆஞ்சநேயர் மாதிரி நம்ம ஐயா வந்து நம்ம கூட வந்து உட்காந்துப்பார். அது உண்மை சாமி. ஐயா இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து முழுக்க நம்ம ஐயா தான். கண்டிப்பாக அதனால தான் நான் வந்து
சும்மா எல்லாம் சமாதி சொல்லிட்டு பாருங்க. ஆனால் முதல்ல சொல்கிறார், எனக்குள்ளே என் ஆன்மா தக்க வச்சு தருது, எனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் அவர் அங்கே இல்லை, எல்லாருக்குள்ளே தான் இருக்காரே தவிர, அங்கே நம்ம போய் நம்ம வழிபடுறோமே தவிர, அவர் நம்மளுக்குள்ளேருந்தே வழிபடுறோன்னு யாரும் உணரல. நம்மளுக்குள்ள தான் அந்த நம்ம வழிபடுறோம்னா நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. அவர் நம்மளுக்கு நினைச்சது. சாமி, அந்த வார்த்தையை இது வரைக்கும் எந்த மகனாவது சொல்லிக்கிறாங்களா? இல்லை. வாழ்நாளில் எவ்வளோ மகன்கள் சமாதி ஆகிறாங்க, எவ்வளோ சமாதிக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் அவங்க வாயால் இப்படி ஒரு வார்த்தையை யாராவது சொல்லியிருப்பாங்களான்னா இது வரைக்கும் நம்மளுக்கு யாரும் கேள்விப்படவே இல்லை. இல்லை சாமி. என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வைக்கிற அந்த விதை எனக்கு தெரியும்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தவரு சாட்சா சிவபெருமானா இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா அந்த ஆனால் கடைசி வரைக்கும் அவர் குருனே ஒத்துக்கல. அப்போ நான் சாதாரண மனுஷன்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் எதுவுமே கிடையாது, நான் உங்களோட கூட ஒரு மனுஷன் நான். ஆமாம், அதுதான் சொல்கிறார தவிர அவர் வந்து இருக்கத்திலே பெரிய அது இறைவன் கொடுத்த வரத்தோட தான் அவர் இருந்தார் நம்ம கூட. ஆனால் அவர் வந்து சுத்தமாக எதுவுமே வேலை காமிச்சல, நான் எதுவுமே பண்ணல, நான் ஒரு சாதாரண மனுஷன்டா அப்படின்ற இதில் தான் வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஏன்னா ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும்? நான் போய் முன்ன நிற்கக்கூடாது. எதை செஞ்சாலும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாம் யாரை காட்டணும்? ஒரு குரு யாரை காட்டணும்னு காலையில் தான் சொன்னேன். குரு யாரை காட்டணும்? எல்லாத்தையும் காட்டணும் இறைவன்பா அப்படின்னு குருவானவர் இறைவனை காட்டணும். இறைவன் என்ன பண்ணுறான்? டேய் நான் எங்கடா பண்ண போகிறேன்னு அவர் குருவை காட்டணும். இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காட்டணும். ஆனால் நான் தான் பண்ணேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க யார்? குருமார்களுக்கு சொல்லணும் கிடையாது, அருகதை இல்லாதவங்க. அதனால தான் நம்ம குரு எப்படி இருக்கணும்னு ஐயா எங்கேயும் சொல்லலை. ஆனால் தன்னோட வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். யாருக்காக? தனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க தான் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயம்லாம் எடுத்துக்கின்னு நீங்களும் அப்படி இருங்க, நீங்களும் எல்லா செயலும் செய்யணும், ஆனால் உங்களால் தான் செய்ய முடியும்னு எங்கேயும் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? என்னை வந்து சேர மாட்டீங்க, இன்னொரு பிறவி உங்களுக்கு தயாராகிடும்னு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கார் சாமி. எதுவுமே நான் செய்யலன்னு தான் சொல்லிட்டாரு. அதுதான். சரிங்களா? பார்ப்போம். சரிங்க சாமி.